தமிழ் இனத்தினுடைய பெருமைகளை பேச முடியாது, தமிழருடைய தொன்மத்தை தோண்டி எடுக்க முடியாது, தமிழ்நாடு நாளை கொண்டாட முடியாது. எதற்காக நாம் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கோம்னு தெரியாது. 56ல இந்த 11 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போது, வடக்கல்லையில தமிழர்கள் சிறைப்படுத்தப்பட்ட போது இப்படிப்பட்ட ஈகம்லாம் நடக்குது பாத்தீங்களா? அப்ப இந்த திராவிட இயக்கத்துக்காரங்க என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணுச்சு? பெரியார் என்ன பண்ணாரு? ஒண்ணுமே பண்ணலையே. நாங்கள் தான் ஆரியத்தை எதிர்க்க பிறந்தவர்கள் சொன்னோம். அப்புறம் ஹிஸ்டரிய வரலாற்றை தோண்டி எடுத்து பார்த்தா ஆரியத்தினுடைய கள்ளப்பிள்ளையாக திராவிடம் இருந்து கொண்டுதான் நம்முடைய எல்லா உரிமைகளையும் அழிச்சுட்டே இருக்கலாம். இந்த நாளுக்கான போராட்டம் முக்கியத்துவம் மட்டும் கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு என்ற தாயகம் கூட மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறது. மிகப்பெரிய ஆபத்தின் பூதாகரப்படுத்த நினைக்காதீர்கள். இந்தியாவில் பல இனங்களுக்கு அப்படித்தான் நடந்தது. 2019 ஆண்டுகளுக்கு முன்பு வரை காஷ்மீர் என்ற தாயகம் இருந்தது. காஷ்மீர்காரன் 1948 வரை தனி நாடாக வாழ்ந்தவன். இந்தியாவில் அவன் சேர்ந்தது 48க்கு பிறகு பலவந்தமாக மிலிட்டரி அனுப்பி, ராணுவத்தை அனுப்பி, மிரட்டி, உருட்டி, கையெழுத்து போட வச்சுதான் காஷ்மீர்காரனை இந்தியாவுக்குள்ள இணைக்கிறாங்க. அவன் தனி நாடாக வாழ்ந்தவன். அந்த தனி நாடாக வாழ்ந்ததுக்காக 48க்கு பிறகு அவனை இந்தியாவில் இணைப்பதற்காக இந்திய அரசமைப்பு சட்டத்திலே உத்தரவாதம் கொடுக்குறாங்க. உனக்கு தனி நாடு தானே இருக்கணும், இந்தியாவுடைய நீ இருந்தனா உனக்கு இந்த சலுகை. இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலத்தில் இருக்கிறான் பாரு, எல்லாம் அவெல்லாம் உன் ஊர்ல வந்து தங்க முடியாது. ஏன்னா 370 ஒரு சட்ட விதியை போட்டு பிற மாநிலத்தவர்கள் காஷ்மீருக்குள்ள சொத்து வாங்குவதற்கு தடை விதிச்சிருக்கிறோம். ஓ மண்ணை நீ தான் பார்த்துக்க முடியும். ஒருவேளை உங்க ஊர் பொண்ணு வட மாநிலத்தில இருந்தோ இல்ல தமிழ்நாட்டில இருந்தோ ஒரு பையனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டா அந்த பொண்ணுக்கு கூட காஷ்மீர்ல சொத்து கிடையாது. அப்படி அவ்வளவு கடுமையாக 370 என்ற சட்டத்தை போட்டு வைத்திருந்தார்கள். அந்த 370ஐ பிஜேபி ஆட்சி 2019 நீக்குகிறது. எதற்காக? காஷ்மீர்ல எதற்காக 370 என்ற அந்த அரசமைப்பு சட்ட உறுப்பை நீக்கிறாங்க? ஏனென்றால் அந்த உறுப்பை நீக்கினால்தான் இந்திக்காரன், பீகாருக்காரன், மத்திய பிரதேசக்காரன், ராஜஸ்தான்காரன் காஷ்மீருக்குள்ள நிலம் வாங்கி விட்டு செட்டில் ஆக முடியும். எப்படி தமிழ்நாட்டில் சௌகார்பேட்டை என்று ஊருக்கு ஊர், தெருவுக்கு தெரு இந்திக்காரன் குடியமர்த்தி வைத்திருக்கிறார்களோ அதுபோல அந்த காஷ்மீர் பகுதியை இந்திக்காரனுடைய இன்னொரு மாநிலமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக 370 நீக்கிறாங்க. நீக்கிய பிறகு என்ன பண்றானா, அந்த காஷ்மீருக்குள்ள ஒரு முழு முடக்கம். எப்படி நமக்கு 2020 கொரோனா காலத்துல ஒரு முழு முடக்கம் வந்ததோ, எல்லோரும் அவரவர் வீட்டில் முடங்கி கிடந்தோமோ, அதையெல்லாம் 2019 ஆண்டை அனுபவித்த மக்கள், காஷ்மீர் மக்கள் எல்லாரும் வீட்டில் முடங்கி கிடக்கிறாங்க. எல்லாருக்கும் மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது, இணையதளம் துண்டிக்கப்படுகிறது. 6 மாதங்களாக மின்சாரம் கிடையாது, இணையதளம் கிடையாது. அந்த மக்கள் கடுமையான ஒரு வேதனை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் காஷ்மீரில் நடக்குது. அது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் டெல்லியில் அமித்ஷா மோடி என்ன பண்றாங்கன்னா, நாடாளுமன்றத்தில் அந்த காஷ்மீர் தாயகத்தை 3 பகுதிகளாக உடைக்கிறார்கள். அந்த காஷ்மீர் தாயகத்தை 3 பகுதிகளாக உடைத்தால் குறைந்தபட்சம் காஷ்மீர்ல இருக்கிற அரசியல் கட்சிக்காரன் என்ன பண்ணுவான், அந்த மாநில மக்கள்கிட்ட போய் ஓட்டு வாங்கணும். அதனால என்ன பண்ணுவான், உடைக்காது இல்லைன்னு சொல்லுவான். அதனால என்ன பண்றாங்கன்னா, முதல் நாளே போலீஸ் போய் காஷ்மீர்ல இருக்கிற எல்லா கட்சி தலைவருடைய வீட்டிலையும் காவல்துறையை போட்டு முடக்கிறான். எல்லா தலைவர்களும் வீட்டு காவல், மக்களுக்கு முடக்கம் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மறுநாள் அமித்ஷா வராரு. நாடாளுமன்றத்தில் ஒரு பேப்பர் எடுத்து படிச்சு காஷ்மீர் 3ஆ போச்சு விட்டார். இப்ப வரைக்கும் இது யாருடைய கண் முன்னால் நடந்தது? பேஸ்புக், இன்டர்நெட், ட்விட்டர், அது இதுன்னு எல்லாம் கையில வைத்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நம்முடைய கண் முன்னாலேயே ஒருத்தனுடைய வீடு, ஒரு தாயகம், ஒரு இனத்தினுடைய வரலாற்று தாயகம் சிதைக்கப்படுகிறது. இன்னைக்கு வரை அவன் அல்லாடிட்டு இருக்கான். அவனுடைய பகுதி இப்ப பாருங்க, இந்த பகுதி இருக்கு ஆதம்பாக்கம், அது ஒரு பகுதி, இது பகுதினா ஒரே நாள்ல சட்டத்தை போட்டு அது வேற மாநிலம், இது வேற மாநிலம், நான் என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு அப்படியான ஒரு கொதி நிலையில அந்த மக்கள் இருக்கிறார்கள். அந்த பகுதியெல்லாம் யூனியன் டெரிட்டரி என்று மாற்றிவிட்டார்கள். யூனியன் டெரிட்டரி என்றால் குறைந்தபட்சம் ஒரு மாநிலத்துக்குன்னு ஒரு முதலமைச்சர் இருப்பாரு, அமைச்சர்கள் இருப்பாங்க, போலீஸ், டிஜிபி, இப்படி ஒரு ஏற்பாடு இருக்கும் ஒரு மாநிலத்துக்கு. தமிழ்நாட்டில் இருக்குல்ல, அது போல அந்த ஏற்பாடு கூட கிடையாது. காஷ்மீர்ல 3 பகுதிக்கும் யூனியன் டெரிட்டரி. அப்ப என்ன ஆகுது, உரிமை பறிக்கப்பட்டு சொந்த தாயகத்திலே அகதியாக கிடக்கிறான். அப்படி அகதியாக கிடப்பவன் தான், போராடி கொண்டிருப்பவன் தான் நமக்கு கண்ணை திறந்து விட்டான். எங்களை முடித்து விட்டார்கள். காஷ்மீர் என்ற தாயகத்தை அழித்து விட்டார்கள், சிதைத்து விட்டார்கள். தமிழர்களே கவனமாக இருங்கள். அடுத்து அவன் உங்களை நோக்கி வரப்போகிறான். 2019க்கு பிறகு யோசிச்சு பாருங்க. மோடி, அமித்ஷாவும் மாசம் மாசம் வராங்களே, எதுக்கு வராங்க? தமிழ்நாட்டு மேல அவ்வளவு அக்கறையா?
அப்படி தமிழ்நாட்டின் மீது தமிழர்கள் மீது அக்கறையாக இருந்தால் நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? தமிழ் மக்கள் காலங்காலமாக படித்து வந்த மருத்துவக் கல்லூரி இடங்களை பறிக்காமல் நீட்டை தூக்கி கடாசி இருந்தா உனக்கு தமிழ் மக்கள் மேல தமிழ்நாட்டின் மீது அக்கறை இருக்கு. தமிழ்நாட்டிலே எங்கு தோன்றினாலும் தமிழுடைய தொன்மம் கிடைக்கிறது, கீழடியிலே கிடைக்கிறது, மயிலாடும் பாறையிலே கிடைக்கிறது, சிவகலையிலே கிடைக்கிறது. அங்கெல்லாம் நம்ம போய் தோன்றோம், கிடைக்கிறது. ஆனால் இந்திய ஆராய்ச்சியாளர்களுக்கு தோன்றும் போது மட்டும் என்ன ஆச்சுன்னா, அமர்நாத் ராமேஸ்வரன் ஒருத்தர் தோன்றாரு கீழடியில, இவ்வளவு பழமையான இடங்கள்னு சொன்னாரு. அடுத்த நாள் அவருக்கு டிரான்ஸ்பர், எங்க நேரா கோவாவுக்கு போங்க, வட மாநிலத்துக்கு அசாமுக்கு போங்க. என்னப்பா நான் தப்பு பண்ணேன் அப்படின்னா, இன்னும் தமிழ்நாட்டில் தோண்டி என்னமோ இருக்குன்றீங்க அப்படின்றான் டெல்லியில இருந்து. அவர் இப்ப என்ன பண்ணாரு, அந்த கீழடி அமர்நாத் எப்ப 2016-17 கீழடியில தோண்டினார் பாத்தீங்களா, அந்த பொருட்களை எல்லாம் எடுத்து அமெரிக்காவுடைய புளோரிடாவில் இருக்கக்கூடிய ஒரு லேபுக்கு அனுப்பி அந்த பொருட்களுடைய வயது காலம் எவ்வளவுன்னு கணக்கிட்டு ஒரு அறிக்கையை வாங்குறார். அவன் சொல்றான் 3000 வருஷத்துக்கு மேல எடுத்த பொருட்கள், செஞ்ச பொருட்களே அதுன்னு அமெரிக்காவில இருந்து அந்த லேப் ரிப்போர்ட் அனுப்பிடுச்சு. அந்த லேப் மட்டும் கிடையாது, இங்கே இந்தியாவில் வடநாட்டில் இருக்கக்கூடிய ஐஐடியிலே ஒரு ரிப்போர்ட் வாங்குறார். எல்லாத்தையும் தொகுத்து பார்த்து தமிழ் இனத்துல இந்த பகுதியில கீழடியில கிட்டத்தட்ட 2800 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இன மக்கள் ஒரு மிகப்பெரிய நாகரிகத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்று அறிக்கையை தயார் பண்ணி அவர் டெல்லிக்கு அனுப்புறார். டெல்லியில பாக்குறான், அந்த அறிக்கையை பார்த்து கிழிச்சு போட்டு இன்னும் 2800 இருக்கு, அதெல்லாம் கிடையாது. ஏன் கிடையாதுப்பா, என்ன ஆச்சுன்னு கேட்டா, வடநாட்டுல அசோகருடைய கல்வெட்டு எழுத்து சான்றுகள்லாம் கிமு 200 2300 முடிஞ்சிருச்சு. அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு 300 வருஷம் இருக்குல்ல, அந்த இடைப்பட்ட காலத்துல தான் அசோகருடைய எழுத்துக்கள்லாம் கிடைச்சிருக்கு. ஆனா நமக்கு பாருங்க கிமு 2800, அப்ப எவ்வளவு பழமையானதா இருக்கு. இதை போய் நீ ரிப்போர்ட் எழுதி கொடுத்தனா வடநாட்டை விட தமிழர்கள் பழமைன்னு நாங்க ஏத்துட்டதா அர்த்தமாயிடும். அதனால உன்னுடைய அறிக்கையை கிமு 2300 என்று திருத்தி அனுப்புங்க. ஒரு திருப்பி அனுப்பிட்டாங்க டெல்லியில இருந்து. நடந்துச்சா இல்லையா? நம்முடைய கண்முன்னால் நடந்தது. இந்த கீழடியில ஒருவேளை பெட்ரோல் இருக்குன்னு சொன்னா இந்திய அரசு இப்படின்னு சொல்லுங்க, அங்க ஹைட்ரோ கார்பன் இருக்குன்னு சொன்னா இந்திய அரசு தோண்டக்கூடாதுன்னு சொல்லுங்க, டங்ஸ்டன் இருக்குன்னு சொன்னா தோண்டக்கூடாதுன்னு சொல்லுங்க. அங்கே தமிழ் இனத்திலே தொன்மம் இருக்கிறது, மிகப்பெரிய நாகரிகத்துக்கு சொந்தமான ஒரு மிகப்பெரிய மக்கள் கூட்டம். அதற்கான பானை ஓடுகள் இருக்கு. ஒரு தந்தம் இருக்கு பாருங்க, யானை தந்தம், அதுல சீட்டு செஞ்சிருக்கான் 3000 வருஷத்துக்கு முன்னால. அப்ப எவ்வளவு கலைநயத்தோடு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கான். வாழ்ந்தது மட்டும் இல்ல, அவனுடைய விளையாட்டு கருவிகள் கண்டுபிடிக்கிறான். இன்னைக்கு செஸ் சதுரங்கம்னு சொல்றான்ல, அந்த சதுரங்கத்துக்கெல்லாம் முன்னோடியான ஆட்டத்தை அவன் ஆடி இருக்கிறான், கல்லாட்டம் ஆடி இருக்கிறான். அந்த காயின் கண்டுபிடிக்கிறான். தாய் தெய்வம், அதற்கான உருவம் கிடைக்கிறது, பலது கிடைக்குது. அதை பார்த்து மிரண்டு போறான். மணிகள், தங்கத்துல தொங்கட்டான் கிடைக்கிறது, தங்கத்துல தொங்கட்டான் ஒரு தாலி போன்ற ஒரு சின்னம் கிடைக்கிறது. அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது 3000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொருள் கிடைச்சிருச்சு. அப்ப அதை செஞ்சவன் எவ்வளவு பழமையானவனா இருப்பான். அந்த பொருளுக்கு தான் 3000 வருஷம் பழமை. அந்த பொருள் 3000 வருஷம். அது செஞ்சவன் குறைஞ்சபட்சம் 2000 ஆண்டு கல்வி நாகரிகம் கொண்டு வாழ்ந்திருந்தால்தான் அதை செய்திருக்க முடியும். அப்ப கிட்டத்தட்ட 5000 ஆண்டு பழமை கொண்ட ஒரு மனிதன் இங்க வாழ்ந்திருக்கிறான் என்று அதிர்ச்சி அடைந்து போறோம். அப்ப அந்த அளவிற்கு நம்முடைய பழமையை கூட ஏற்றுக்கொள்ளாதவர் தான் இந்தியாவில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி எல்லா வகையிலும் நமக்கு ஒரு மறுப்பு இருக்கிறது. தமிழ் இனத்தினுடைய பெருமைகளை பேச முடியாது, தமிழருடைய தொன்மத்தை தோண்டி எடுக்க முடியாது, தமிழ்நாடு நாளை கொண்டாட முடியாது. எதற்காக நாம் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கோம்னு தெரியாது. அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அடிமை தலையில நாம் சிக்க வைக்கப்பட்டிருக்கிறோம். 1956 நவம்பர் 1ஆம் நாளுக்கு பிறகு தமிழ்நாடு இந்த மாநிலம் அமைக்கப்பட்ட பிறகு எவ்வளவு இழப்புகள். ஏதோ மாநிலம் அமைத்த பிறகு குறைந்தபட்சம் இந்த பகுதியில் நாம் செழுமையாக வாழ்ந்து விட்டோம் என்றால் அதுவும் கிடையாது. 56க்கு பிறகு யோசிச்சு பாருங்க. 58 பர்மாவிலே தமிழர்கள் தாக்கப்படுகிறார்கள், பெரிய அளவில் தமிழர்களை வெளியேற்றுகிறார்கள். இந்திய அரசு என்ன செய்து கொண்டிருந்தது? திராவிடம் பேசுறானே, ஆந்திராக்காரன் என்னாவது அங்க பாருங்க, நம்முடைய திராவிட மக்களை பர்மால இருந்து அடிச்சு விரட்டுறான், அவனுக்கு குரல் கொடுப்ப வாருங்க. திராவிடத்துல இருந்து தெலுங்கர்களோ கன்னடர்களோ மலையாளிகளோ குரல் கொடுத்தார்களா? கிடையாது. வடநாட்டில் இந்திய தலைவர் குரல் கொடுத்தார்களா? கிடையாது. 59 தான் ஈழத்திலே இலங்கையில முதல் மிகப்பெரிய இனப்படுகொலை நடக்கிறது. தமிழில தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களெல்லாம் பிறந்த காலகட்டம். அந்த இனப்படுகொலை மக்கள் கொல்லப்பட்டு மிகப்பெரிய இனப்படுகொலை நடக்கிறது என்று செய்தி வரும்போது கூட வடநாட்டிலே இந்திய தலைவர்கள் தமிழன் தானே, எங்க சத்தம் நமக்கு என்னன்னு கிடக்கிறான். திராவிட தலைவர்கள் அமைதியா வேடிக்கை பார்க்கிறான். கேரளாவில இருந்து, ஆந்திராவில இருந்து, கர்நாடகத்திலிருந்து கண்டனம் கிடையாது.
1960 நடந்தது. 1965 ஆண்டு இந்தி திணிப்பு என்ற பெயரில் தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு இனப்படுகொலை இந்திய அரசு நடத்தியது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ராணுவம் எங்க போகும் கேள்விப்பட்டிருப்போம். ராணுவம் எங்க போகும்? வேற ஒரு நாடு படையெடுத்து வருதுன்னா அந்த படையெடுத்து வரக்கூடிய ராணுவத்தை முறியடிக்க இந்திய ராணுவம் போகும். ஒருவேளை இன்னொரு நாடு படையெடுத்து வராத ஒரு பகுதிக்கு இந்திய ராணுவம் போகுதுன்னா ஏதோ ஒரு ஆயுதம் தாங்கிய குழு அங்க இருக்கணும். இத பாருங்க, ஒரு நக்சலைட்டுகள் ஊடுருவிட்டாங்க, அவன் கையில துப்பாக்கி இருக்கு, அந்த துப்பாக்கிகளை வைத்திருக்கக்கூடிய அவர்களை முறியடிக்க நானும் துப்பாக்கியோடு போறேன்னு சொல்லிட்டு ஜார்க்கண்ட்ல, பீகார்ல, ஒரிசால நக்சல் ஒழிப்பு என்ற பெயர்ல ராணுவம் இருக்கிறது. ஆனால் 1965 ஆண்டு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், எந்த ஆயுதப்படையும் இல்லாத இந்த தமிழ்நாட்டு மண்ணிலே மாணவர் போராட்டத்தை அடக்க இந்திய ராணுவம் வந்தது. 300க்கும் மேற்பட்ட மாணவர்களை, தமிழ் மக்களை சுட்டுக் கொன்றார்கள். பொள்ளாச்சியிலே, திருப்பூர்ல சுட்டுக் கொன்றார்கள். குவியலாக அந்த பிணங்களை இப்போது இந்த நிமிடம் வரை புதைத்த இடம் தெரியாது. தமிழர்களே, புதைத்த இடம் தெரியாது. அதை பார்த்தவர் ஒரு திருப்பூர்ல பெரியசாமி என்ற ஒரு ஈகி, அவர் அப்ப சின்ன பையன், கடத்தருக்கு போயிருக்கிறார். கடத்தருக்கு போயிட்டு இருக்கும்போது இந்திய ஒலின்னு சொல்லிட்டு போராடின மக்களை ராணுவம் சுட்டுக் கொள்கிறது. அவர் பயந்துட்டு போய் ஓடுறாரு, அவருடைய காலில் துப்பாக்கி சூடு, ஒரு ஓரமா கிடக்கிறாரு. அவர் கீழே கிடக்கும் போது அவன் செத்து போயிட்டான் நினைச்சு போயிடுறாங்க. ஆனால் அந்த ராணுவத்தினர் ஒரு ட்ரக்கில் பிணங்களை, தமிழ் இளைஞர்களுடைய பிணங்களை குவியலாக கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போனது மட்டும் அவர் பார்த்திருக்காரு. அதுதான் ஒரே சாட்சி. புதைக்கப்பட்ட இடம் தெரியாது. திருப்பூரிலே, குமாரபாளையத்திலே, பொள்ளாச்சியிலே இதுதான் நடந்தது. 300க்கும் மேற்பட்ட தமிழர்கள் 1965 ஆண்டு தமிழ்நாட்டிலேயே, தமிழ் மண்ணிலேயே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். உலகத்திலே இப்படி ஒரு அடக்குமுறையை உலகத்தில் யாருக்காவது நடந்திருக்குமா? யோசிச்சு பாருங்க. என்ன கேட்டுட்டாங்க? தமிழ்நாட்டுக்குள்ள ஏண்டா இந்திய கொண்டு வரீங்க? அவ்வளவுதான் கேள்வி. நீ கொண்டு வர இந்திய கொண்டு வரனா வடநாட்டில் கொண்டு வா. இந்தி பாடம் இன்னைக்கு இந்தியில ஃபெயில் ஆயிட்டு இருக்காங்க. வடநாட்டில் இன்னைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் வடநாட்டில் இப்படி இந்தி பெல்ட்ல இந்தி பாடம் படிக்க தெரியாம ஃபெயில் ஆகிறான் தான் அதிகம். அவனுக்கு இந்தி கற்றுக் கொடுக்கல வக்கில்ல. ஆனா தமிழ்நாட்டில் கொண்டு வந்தான் 65 இந்திய. அதை எதிர்த்து தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக என்று முழக்கமிட்டார்கள் என்பதற்காக எந்த ஆயுதமும் தரிக்காத மாணவர்களை, தமிழ் மக்களை சுட்டுக் கொன்றவர்கள். அதான் இந்திய ஆட்சி பண்ணது 65. அப்படி ஒரு இனப்படுகொலை நடந்த போது கேரளாவில் இருக்கக்கூடியவர்களோ, ஆந்திராவில் இருக்கக்கூடியவர்களோ, கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய ஐயோ நம்முடைய திராவிட மக்கள் அங்கே மாணவர்கள் செத்து கிடக்கிறார்களே, அவனுக்கு ஒரு இரங்கல் தெரிப்போம் என்று எவனாவது ஒரு கண்ணீர் வெடித்தானா? வடநாட்டு தலைவர்கள் கண்ணீர் வெடித்தார்களா? கிடையாது, கிடையாதுல. யார் கண்ணீர் வெடித்தா? தமிழ்நாட்டிலே நாம் தான் கண்ணீர் வெடித்துக் கொண்டிருந்தோம். அதன் பிறகு 1974 கச்சத்தீவு பறிக்கப்பட்டது. கச்சத்தீவு தமிழருக்கு சொந்தமான பகுதி. ராமேஸ்வரம் கோயில் பார்த்திருப்பீங்க. அந்த ராமேஸ்வரம் கோயிலுடைய கல்வெட்டுல சொல்றாங்க, இங்க இருக்கக்கூடிய இந்த கச்சத்தீவுல இருக்கக்கூடிய மலர்களை கொண்டு வந்து அந்த மலரை வைத்துத்தான் இங்க விட இந்த ராமநாத சுவாமிக்கு நீங்கள் அலங்கரித்து செய்ய வேண்டும் என்று கல்வெட்டு இருக்கிறது. அப்ப அந்த கச்சத்தீவு யாருக்கு சொந்தம்? ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்களுக்கு சொந்தமான தீவு கச்சத்தீவு என்ற அந்த கச்சை என்பது நம்முடைய தமிழ்ல ஆமை சொல்றாங்க, ஆமைகளுடைய தீவு. அந்த பகுதியை கொண்டு போய் இலங்கையிடம் கொடுக்கிறது இந்திய அரசு. 74 கொடுக்கிறாங்க. உலகத்திலே ஏதாவது ஒரு நாட்டுக்காரன் என்னுடைய பகுதி, தன்னுடைய பகுதி என்று கருதக்கூடிய ஒரு இடத்தை இன்னொரு நாட்டுக்கு இந்த பரிசா வச்சுக்கொண்டு கொடுப்பானா? எந்த நடையனாவது கொடுப்பானா? நீ அருணாச்சல பிரதேசத்துல சீனாக்காரன் கொடுக்க என்ன சண்டை போடுற? என் கிராமத்தை பிடிச்சிட்டான், என் பகுதிக்கு சீனாக்காரன் வந்துட்டான். இன்னைக்கும் பேசுறீங்கல்ல, இன்னைக்கும் மோடி அமித்ஷா குய்யாமுய்யான்னு கத்துறீங்கல்ல. இந்த பாகிஸ்தான்காரன் இந்த பக்கம் வந்துட்டான், சீனாக்காரன் அப்படி வந்துட்டான். எங்க வரான்? உன் நிலப்பரப்புக்குள்ள வரான்னு சண்டை போடுற. அப்ப கச்சத்தீவு மட்டும் யாருடைய நிலப்பரப்பு? தமிழ் இனத்தினுடைய நிலப்பரப்பு. அதனால்தான் அதை வெட்டி துண்டாக்கி நேரடியாக சிங்களம் கொடுக்கிறார்கள். கொடுத்த பிறகு என்னாச்சு? 800 மீனவனுடைய பிணம் இருக்கிறது. ஏதோ மறுநாள போய் கால் வைக்கிறோம், நம்முடைய கடல் என்று நினைக்க, நம்முடைய பிணங்கள் மிதந்த கடல் அது. 800 மீனவர். அது என்ன பண்ணா? மீனவன் போய் என்ன பண்ணா? துப்பாக்கி எடுத்துட்டு யாரும் சுட்டுக் கொள்ள போனானா? கிடையாது. அவன் வயிற்று பிழப்புக்காக மீன் பிடிக்க போனவன். எந்த மீனவனும் துப்பாக்கியோடு கைது செய்யப்படவில்லை. ஆனால் 800 மீனவனும் நடுத்தரில் செத்து கிடக்கிறார். சுட்டுக் கொன்றவர்கள் சின்னவர்கள், இந்தார்கள், இவர்கள் சுட்டுக் கொள்ளுங்கள் என்று ஆணையிட்டு டெல்லியிலே இருக்கக்கூடிய இந்திய அரசு மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்திய கடற்படைன்னு ஒண்ணு இருக்குல்ல,
ரோந்து படை அங்கெல்லாம் வெளிநாகிட்ட அவங்களுடைய ஆபீஸ் எல்லாம் பாப்பீங்க. என்ன வேலை உங்களுக்கு? 200 மீனவர்கள் காசிமேட்ல இருந்து வரான், அவனை பிடிச்சி சூடு, இதை சொல்றதா ஒரு வேலை. ஆபீஸ் போட்டு தண்டத்தில் உட்காந்துருக்கான். தமிழ்நாட்டு கடலோரம் முழுக்க இந்திய கடலோர காவல்படை இருக்கிறது. ஏதாவது ஒரு இடத்துல தமிழ் மீனவர்களே இந்த பகுதி தாண்டி போவாதீர்கள், இது இளைஞர்களுடைய பகுதி, இதை தாண்டி போனீங்கன்னா சுட்டு கொண்டுருவாங்க, நீங்க இப்படி போகணும். ஒரே ஒரு சம்பவத்தை ஏதாவது ஒரு மீனவன் ஏதாவது ஒரு முனையில சொல்ல முடியுமா? கிடையாது. இந்திய ராணுவம் என்ன செய்கிறது? ரோந்து படை என்ன செய்கிறது? போய் சாவு, நீ போய் செத்தாதான் எனக்கு நிம்மதின்றான். இதுக்கு இந்திய கடற்படை தினத்தை நம்ம எவ்வளவு கொண்டாடிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுக்குள்ள. இந்த தமிழர்களை தமிழ்நாட்டுக்குள்ளேயே 65 சுட்டுக் கொண்ட ஐயாக்கியர்கள் இந்திய அரசு, இந்திய ராணுவம். ஆனால் அவனை சிங்களம் சுட்டுக் கொண்டால் மகிழ்ந்து போகிறான். நான் சுட்டுக் கொண்ட 65 கொஞ்சம் பேர் தான் சுட முடிஞ்சது, நீ சுட்டுக்கொள்ளு. நான் 300 பேரை சுட்டுக் கொண்டேன், நீ 800 பேரை சுட்டுக்கொள்ளு. இதே இந்திய அரசுக்கும் சிங்களனுக்கும் ஒப்பந்தம். இவ்வளவு பேரை சுட்டுக் கொண்டிருக்கிறாங்களா? இந்திய அரசு என்ன பெரிய அளவு ரியாக்ஷன், என்ன எதிர்வினை? பாகிஸ்தான்காரன் அந்த பகுதியில் இருந்து இங்க வந்துட்டான். பாகிஸ்தான்காரன் மீனவர்கள் கடல்ல வேகமா ஒரே ஒரு பெரிய காத்தடிச்சுதான் போதும், அவன் குஜராத்தில் கிடப்பான். வந்துட்டான். இந்திய ராணுவம் என்ன பண்ணுது? பாகிஸ்தான்காரா நீ என்னுடைய எதிரி என்று அந்த மீனவனை ஒருபோதும் சுட்டுக் கொண்டது கிடையாது. எதிரி நாடுன்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தான்காரன் நீ சுட்டுக் கொள்ளல, அவனை பிடிச்சு பிளைட் ஏற்றி அனுப்பி விடுற, முடிஞ்சா அவனுக்கு சைன் போடுற, அவ்வளவுதான். ஆனால் நட்பு நாடுன்னு சொல்லிட்டு 800 பேரை தமிழர்களை சுட்டுக் கொண்டிருக்கிறான். எப்படின்னு பார்த்தாலும் அவனும் இந்தியன் தானே. அந்த 800 மீனவனுடைய படகுல நீங்க இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, எந்த மீனவனுடைய படகுலாவது இந்திய கொடி மூவண்ண சின்னம் நீங்க பார்த்துட்டீங்களா? அந்த 800 மீனவர்களும் செத்து மிதக்கூடிய அந்த கடலே அதே படகு இந்திய கொடியோடு தான் போய் அவ்வளவு பெரிய அழிவை சந்திச்சிருக்கிறாங்க என்றால் இந்தியா இன்னும் மயிலகா பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் கிடையாது. எந்த வகையிலும் நமக்கு பாதுகாப்பு கிடையாது. மீன்பிடிக்க போனால் நமக்கு பாதுகாப்பு கிடையாது. தமிழ்நாட்டிலே இந்தி வேண்டாம் என்று சொன்னால் பாதுகாப்பு கிடையாது. பாலாத்திலே நம்முடைய விவசாயத்தை நம்ம நடத்த முடியுமா? பாதுகாப்பு கிடையாது. எல்லா வகையிலும் இழப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன உரிமைகளை இழந்து கொண்டிருக்கிறோம். 74க்கு பிறகு கச்சத்தீவு கொடுத்துட்ட பிறகு 77 எமர்ஜென்சி என்று இந்திரா காந்தி அம்மையார் போடுறாங்க. எமர்ஜென்சி என்றால் அந்த அம்மாவுக்கு வடநாட்டில் காங்கிரஸ் தலைவர் அந்த அம்மா இந்திரா காந்தி தமிழுக்கு ஒரு நெருக்கடி வருது. உடனே என்ன பண்றாங்க? எமர்ஜென்சி, யாரும் எதையும் பண்ணக்கூடாது, நான் தான் ஒரே சர்வாதிகாரின்னு அறிவிச்சுட்டாங்க. அறிவிச்சா அவங்க என்ன பண்ணும்? குறைந்தபட்சம் ராணுவத்தை காவல்துறை கட்டுப்பாட்டில் வச்சுப்பாங்க, ஊடகத்தை கட்டுப்பாட்டில் வச்சுப்பாங்க, அதெல்லாம் சரி. ஆனா இந்த எமர்ஜென்சி பீரியட்ல இந்திரா காந்தி அம்மையார் என்ன செஞ்சாங்க தெரியுமா? கல்வியை மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கு கொண்டு போறாங்க. வனம் இருக்கிறது இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், இதை கொண்டு போறாங்க பொது பட்டியல். வனத்துக்கும் கல்விக்கும் எமர்ஜென்சிக்கு என்னையா சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? இன்னும் கிடையாது. ஆனா என்ன செய்யறாங்க? இதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் மாநிலங்களுக்கு இருந்த கல்வி உரிமை, வன உரிமையை கூட 76, 77 இந்திய அரசு கொண்டு போய்விட்டது. எமர்ஜென்சி முடிஞ்சு போச்சு. 77, 78 இந்திரா காந்தி அம்மையார் தோத்து போய் ஜனதா கட்சின்னு ஒரு ஆட்சி வந்துருச்சு. ஓகே, எமர்ஜென்சி தான் முடிஞ்சு போச்சு, அப்ப எல்லாத்தையும் நீங்க திரும்ப கொடுக்க வேண்டியதான பார்த்தா இந்த நிமிடம் வரை கல்வியும் வனமும் கொடுக்கப்படவில்லை. பொதுப்பட்டியல் என்ற பெயரில் அவன் அதிகாரம் செலுத்துவதால் இங்கே நம்முடைய மருத்துவக் கல்லூரி இடங்களை 77 என்ற உரிமை பறிப்பின் நிலையாக இன்றைக்கு வரை இழந்து கொண்டிருக்கிறோம். நீட் என்ற பெயரிலே ஆதிக்கம் செலுத்திக் கொண்டு நம்மை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து பொறியியல் கல்லூரிக்கு வரப்போறான், கலை அறிவியல் கல்லூரிக்கு வரப்போறான். தமிழ்நாட்டில் எவனும் பட்டமே பெறக்கூடாது என்பதற்காகத்தான் புதிய கல்விக் கொள்கை என்று டெல்லியில உருவாக்கிட்டு இருக்கான். இன்னும் புதிய கல்விக் கொள்கை எவனும் படிக்க போறீங்க, போய் மெக்கானிக் கடையில் போய் வேலை பாருங்கன்னு சொல்றதுதான் புதிய கல்விக் கொள்கை. படிச்சு பாருங்க. 1ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, இத்தனை வகுப்புகளும் பொது தேர்வு சொல்றான். புதிய கல்வியில சொல்றான், புதிய கல்விக் கொள்கையில இவ்வளவு பொது தேர்வு வச்சீங்கன்னா கல்வி தரம் உயர்ன்றான். அது என்ன வேணா உயரட்டும், மாணவர் எண்ணிக்கை உயராது. நமக்கெல்லாம் தெரியும், 10 வருஷத்துக்கு மேல ஏன்னா படிக்கலன்னா என்ன பண்ணணும்? உனக்கு படிப்பு வரல, மெக்கானிக் ஷெட்ல வேலைக்கு போகணும். உனக்கு படிப்பு வரல, பெயிண்டர் வேலைக்கு போகணும். இதை நாம வீட்டுல இருந்து சொல்லி பழகிட்டோம்ல. இப்ப அரசாங்கம் சொல்கிறது, உனக்கு படிப்பு வரல, நீ இந்த வேலைக்கெல்லாம் போகாத, இந்த படிப்பு எல்லாம் போகாத, டிகிரி எல்லாம் படிக்காத. ஏன் படிக்காத அப்படின்னு நம்ம சொல்றானா, வடநாட்டில் அவனால படிக்க முடியல, இங்கிலீஷ் படிக்க முடியல, டிகிரி படிக்க முடியல. என்ன பண்றான்? நீயும் படிக்காதான். இன்னும் எங்க பார்த்தாலும் இந்த வீட்டுல தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா வீட்டுக்கு ஒரு பையன் டிகிரி வாங்கிட்டு இருக்கான், வீட்டுக்கு ஒரு பொண்ணு டிகிரி வாங்கிட்டு இருக்கு. ரொம்ப கடுப்பா இருக்கு. அதனால
புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் உங்களுடைய கல்வியெல்லாம் ஒழிக்க போகிறோம் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி வேலைகள் செஞ்சுட்டு இருக்கலாம். அதை எதிர்க்கக்கூடிய ஒரே வீரர்கள் நாங்கள் தான் என்று சொன்னார்கள். யாரு? இந்த திமுக காரங்க. ஆனால் இதே திமுக அரசு மாநில கல்விக் கொள்கை என்ற பெயரில் புதிய கல்விக் கொள்கையை தான் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அவன் ஒரு பேர் இந்தியில பேர் வைக்கலாம், சுபிக்ஷா அபியான் அப்படின்னு வைக்கலாம். இவன் சொல்றான் இல்லம் தேடி கல்வி. ரெண்டுத்துக்கு வேறுபாடு கிடையாது. இன்னும் அவன் சொல்றான் பள்ளின்னு ஒண்ணு பெருசா இருக்குல்லப்பா, அந்த பள்ளியை வேணான்றான். இந்திய அரசு சொல்கிறது பள்ளின்னா ஒண்ணு தேவையில்லை, நிர்வாகம்னு ஒண்ணு வச்சுக்கிறீங்க, ஹெட் மாஸ்டர் இவங்களால சம்பளம் கொடுக்க முடியல, ஒப்பந்தம் போட்டாலும் பிரச்சனையாகுது, அதனால பள்ளி என்பதை கலைத்து விட்டு இந்த ஆதம் பக்கத்தில் இந்த தெருவு இருக்கா, இந்த தெருவில் இருக்கக்கூடிய 10 பசங்களுக்கு இந்த பகுதியில் ஒருத்தன் வேலை இல்லாம இருக்கான் பாத்தியா, அவனை கூப்பிட்டு பயிற்சி கூட திண்ணையில உட்காந்துன்றான். அந்த பயிற்சி கொடுக்கறான்ல ஒரு இளைஞர், அவனுக்கு இதுக்கு முன்னால் அவன் டீச்சிங் பிராக்டிஸோ இல்ல கல்வி தொடர்பாக படித்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவனுக்கு பேர் வாலண்டியர், தன்னார்வலர். அந்த தன்னார்வலர் போய் இந்த ஸ்கூலுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நிர்வாகத்தில் கொடுக்கக்கூடிய கல்வியை திண்ணையில உட்காந்து அவர் கொடுத்துட்டு வரான். அதுக்கு அவன் பேர் வைக்கிறான் சுபிக்ஷா அபியான் ஏதோ கர்நாட்டி பேர் வச்சிருக்கான். ஆனா தமிழ்நாட்டில் வைக்கிறான் இல்லம் தேடி கல்வி. என்ன இல்லம் தேடி கல்வி? அப்ப இல்லம் தேடி கல்வி பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஆசிரியர்களை கலைச்சிருவாங்க. ஆசிரியர்களை வீட்டுக்கு போங்க, பள்ளிகள்லாம் வேணா கலைச்சிட்டு போங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதுல சொல்றாங்க PMC பள்ளி என்று மாதிரி பள்ளிகளை உருவாக்குவோம். டெல்லியில இருந்து சொல்றான். என்ன மாதிரி பள்ளி? இந்த ஆதம்பாக்கம் இந்த பகுதியில ஒரு 20 பள்ளி நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த 20 பள்ளிகள்ல ஒரே ஒரு பள்ளியை மட்டும் தேர்ந்தெடுத்து அதற்கு இந்த 20 பள்ளிகளுடைய நிதியை கொடுப்பாங்களாமா. கொடுத்து இந்த 19 பள்ளிகளுடைய நிதியை கொடுத்து ஒரு பள்ளியை மட்டும் சிறப்பா நடத்தி காட்டுவாங்களாமா. அந்த மற்ற 19 பள்ளியெல்லாம் என்ன ஆகும்? அங்க படிக்கிற பசங்க என்ன ஆவாங்க? வீட்டுக்கு போயிட வேண்டியதான். அந்த ஒரு பள்ளி இருக்குல்ல அது மட்டும் PMC பள்ளின்னு மோடி போட்டா வச்சு நடத்திட்டு இருக்கான். இவன் என்ன பண்றான்? திமுக அரசு கல்விக் கொள்கையில வெற்றி பள்ளி, அதுக்கு பேரு வெற்றி பள்ளியா அவன் வைக்கிறதால நீ வச்சுக்கிட்டு இருக்கிற. அப்ப அந்த பிஜேபி RSS கொள்கை திட்டத்தை தமிழ் பெயர் போட்டு செஞ்சிட்டு இருக்க நீ யாருடா நீன்னு பார்த்தா நாங்கள் தான் நாரியத்தை எதிர்க்க பிறந்தவர்கள் சொன்னான். அப்புறம் ஹிஸ்டரிய வரலாற்றை தோண்டி எடுத்து பார்த்தா அவனுடைய கள்ளப்பிள்ளையா இருக்கிறாங்க. ஆரியத்தினுடைய கள்ளப்பிள்ளையாக திராவிடம் இருந்து கொண்டுதான் நம்முடைய இன உரிமை, மொழி உரிமை, கல்வி உரிமை, வன உரிமை என்ற எல்லா உரிமையிலும் அவனுக்கு எடுத்து கொடுத்து அழிச்சுக்கிட்டே இருக்கலாம். இவ்வளவு உரிமை பறிப்புகள் நடக்குது, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தா அவனுக்கு நான் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன் பாசன்றான். 56ல இந்த 11 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போது, வடக்கல்லையில தமிழர்கள் சிறைப்படுத்தப்பட்ட போது, அங்கே தமிழர்கள் வடக்கில் சிறையில உயிரிழந்தார்களா? இப்படிப்பட்ட ஈகம்லாம் நடக்குது பாத்தீங்களா? அப்ப இந்த திராவிட இயக்கத்துக்காரங்க என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? திராவிடர் கழகம் என்ன பண்ணுச்சு? திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணுச்சு? பெரியார் என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே பண்ணலையே. இந்த எல்லை போராட்டத்தில் நீங்க எங்கேயா போனீங்க? பெரியார், காமராஜர் போன்ற மிகப்பெரிய தலைவர்கள் இருந்த போதுதான் 70,000 சதுர கிலோமீட்டர் தமிழருடைய பகுதி அயலாரால் பிரித்தெடுக்கப்பட்டது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய தலைவர்கள் இன்னைக்கும் கொண்டாடுறோம். தெருவுக்கு தெரு சிலை, ஊருக்கு ஒரு பேரு, பேருந்து நிலையம்லாம் அவங்க பேர் தான். எங்க போனாலும் இப்படிதான் பேரு. ஆனால் இவர்களால் இழந்ததுதான் அதிகம். திராவிட இயக்க தலைவர்கள் என்று இவர்களால் இழந்தது அதிகம். அப்படி இவ்வளவு இழந்து விட்டுத்தான் அனாதைகளாக நிற்கிறோம். அடுத்தது 83ல ஈழத்திலே மிகப்பெரிய இன அழிப்பு நடக்கிறது. ஜூலை படுகொலை என்ற பெயரில் தமிழ் ஈழத்திலே தமிழர்களை அழிக்கிறார்கள், சுட்டுக் கொள்கிறார்கள். தமிழ் பெண்களை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி கொன்று குவிக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போராட்டம்லாம் நடக்குது. அந்த நேரத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்திய அரசு தலையிட்டு தமிழ் ஈழத்தை வாங்கி தர வேண்டும் என்று தமிழ்நாட்டிலே போராட்டம் நடக்கிறது. இந்திரா காந்தி அம்மையாருக்கு கோரிக்கை வைக்கிறோம், நீங்க தலையிட்டு வாங்கி கொடுங்க. ஏன் இந்திரா காந்தி அம்மையார்ட்ட சொல்றோம் அப்படின்னா 74 வங்கதேசத்திலே அன்றைக்கு மேற்கு பாகிஸ்தானாக இருந்த பகுதியிலே இப்படித்தான் ஒரு இனப்படுகொலை நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்படி இனப்படுகொலை நடந்த போது அங்க இருக்கிற மேற்கு வங்கத்தை சேர்ந்த வங்காளிகள் தெருவில் இறங்கி போராடிய போது மிகப்பெரிய அளவில் ஒரு எழுச்சி வந்து இந்திரா காந்தி அம்மையார் தான் ராணுவத்தை அனுப்பி வங்கதேசம் என்ற நாட்டை உருவாக்கினார் 74ல. அதுபோல தமிழ்நாட்டிலே நாம் போராடினால் ஒரு தமிழீழம் என்ற நாட்டை இந்திரா காந்தி அம்மையார் உருவாக்கி தருவார் என்ற நம்பிக்கையிலேயே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே 83ல இறங்கி போராடினார்கள். ஆனால் இந்திய அரசு என்ன செய்து தெரியுமா? அந்த நேரத்தில் இந்த போராட்டத்தை தலையிட்டு தமிழர்களுக்குள்ளே பிளவை ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய அமளி துமளி படை என்னக்கூடிய அமைதிப்படையை அனுப்பி தமிழர்களை கொண்டு வைத்தது. 89ல ராஜீவ் காந்தி தான் அனுப்புறார். எதற்காக? அமைதிப்படை பேரு. ஆனா
அந்த அமைதிப்படையினுடைய அட்டூழியங்களை பார்த்த பிறகு தமிழீழத்தில் ஒரு பெண் சொல்கிறார், எந்த சிங்கள கடற்படையினரோ ராணுவத்தினரோ செய்யக்கூடாத கொடுமைகளை கூட, இதுவரை அவன் செய்யாத கொடுமைகளை கூட இந்திய ராணுவம் செய்தது எங்களால் மறுக்க முடியலை, மறக்க முடியலை என்று அழுகிறார். அக்டோபர் 31 1989 ஆண்டு யாழ்ப்பாணத்தில் இருந்த ஒரே மருத்துவமனை, அந்த மருத்துவமனையில் பாத்தீங்கன்னா 40-50 பேர் உள்ள கிடக்குறாங்க. குண்டு வெடிப்புல காயம்பட்டு உள்ளே மருத்துவ சிகிச்சை நடக்கிறது. அவன் கத்துறான், ஐயோ அம்மான்னு கத்திட்டு இருக்கிறான். இந்திய ராணுவம் நேரா போகிறது, உள்ளே போகிறது. அப்படியே துப்பாக்கி எடுத்து மருத்துவன், நோயாளி, செவிலியர் என்று 49 பேரை சுட்டு கொண்டார்கள். கொண்டார்களா இல்லையா? 1989 இந்திய ராணுவம் நிகழ்த்திய படுகொலை 3000 தமிழர்களை ஈழத்திலே கொன்று குவித்தார்கள். எந்த சிங்களன் எங்களை கொன்று குவிக்கிறானே, எங்களை காப்பாற்றுங்கள் என்று ஈழத்தமிழன் கெஞ்சினானோ அவனை போய் சுட்டுக் கொள்றான் இந்திய அரசு. ஏன்? ஏன்னா 65 தமிழ்நாட்டிலேயே நம்ம சுட்டுக் கொண்டு பழகியவன் இந்திக்காரன் இந்திய அரசு. அவன் ஈழத்துல ஒரு இடம் கிடைக்குது, சுட்டுக் கொள்ளுவான்றான். கிட்டத்தட்ட 2000 தமிழ் பெண்கள் இந்திய ராணுவத்தால் பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்டு கொன்று குவிக்கப்பட்டார்கள். மறந்து விடாதீர்கள். இளைஞர்கள்லாம் போய் தேடி பாருங்க, எல்லா உண்மைகளும் இருக்கு. அதன் பிறகு 90களில் என்ன பண்றான், உலகமயம் தாராளமயம்னு கொண்டு வரான். காங்கிரஸ் ஆட்சியில கொண்டு வந்து என்ன பண்றான், எல்லாத்தையும் வித்துட்டான். ஒண்ணும் கிடையாது. பரந்தூர்ல விமான நிலையம் வரப்போகிறது சொன்னால் யாருக்காக வருகிறது? ஏதோ தமிழ்நாட்டில் போயிட்டு முடிச்சு வெளிநாட்டுக்கு போயிட்டு இருக்கானா? கிடையாது. வெளிநாடுகளில் இருந்து கொள்ளை கும்பல், வடநாட்டு கும்பல், பெருமுதலாளிகள் வரப்போகிறார்கள். பெரிய அளவில் வந்து சூறையாட போகிறார்கள். அவனுக்கு புதுசா ஒரு விமான நிலையம் வேணுமா? சென்னை விமான நிலையம் போய் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். சென்னை விமான நிலையம் 1500 ஏக்கர், 1500 ஏக்கர் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு யோசிச்சு பாருங்க. இங்க இருந்து அப்படியே அந்த செம்பரம்பாக்க கரை அந்த பக்கம் அப்படி இருக்கு, அவ்வளவு பிரம்மாண்டமானது சென்னை விமான நிலையம். 1500 ஏக்கர். பரந்தூரில் அமைக்கப்பட இருக்கக்கூடிய அந்த விமான நிலையம் 4500 ஏக்கர். சென்னை விமான நிலையத்தை விட 3 பெரிய மடங்கு பெரிய விமான நிலையத்தை அமைக்க போகிறார்கள். அவன் கிரீன்ஃபீல்டு விமான நிலையம்னு சொல்றான் பாருங்க. அந்த கிரீன்ஃபீல்டு விமான நிலைய பாலிசியில சொல்றான், ஒரு கிரீன்ஃபீல்டு விமான நிலைய பாலிசி அதுல சொல்றான், ஒரு விமான நிலையம் அமைக்க போறீங்க அப்படின்னா சுத்தி 100 கிலோமீட்டருக்குள்ள இன்னொரு விமான நிலையம் இருக்கக்கூடாது. இது கிரீன்ஃபீல்டு விமான நிலையத்துல பாலிசி. இணையதளத்தில் தேடி பாருங்க. ஆனா பரந்தூருக்கும் சென்னை மீனம்பாக்கத்துக்கும் எவ்வளவு கிலோமீட்டர் வித்தியாசம் யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன பண்றான், விதிமுறைகள்லாம் மீறினாலும் பரவாயில்லை. தமிழுடைய நிலப்பரப்பு, தமிழுடைய அந்த பகுதி, வயல் பகுதியாக இருக்கட்டும், ஏகனாபுரம் என்ற கிராமமாக இருக்கட்டும், மக்கள் வாழ்ந்தாலும் பரவாயில்லை, அவனுடைய வீட்டின் மீதுதான் விமான நிலையத்தை அமைப்பேன் என்று திராவிட கட்சியும் அங்கே இருக்கக்கூடிய RSS BJP சேர்ந்து கொண்டு அழித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்குமே இந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். தன்னோட வீடு, அவன் சொல்றான், அந்த வீட்டு மேல ரெண்டே போட்டிருக்கிறான். ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீடு ஏகனாபுரம் என்ற ஊர். யோசிச்சு பாருங்க, ஏகனாபுரம் என்ற ஊர் கூகுள் மேப்ல தேடி பாருங்க. அந்த ஊர்ல ஒரு வீடு, ஒரு சதுர அடி நிலம் கூட அந்த விமான நிலைய திட்டத்தினால மிஞ்சாது. அப்படி இருக்கு. அந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னா போய் பாருங்க. 13 நீர்நிலைகள் இருக்கு அந்த பரந்தூர் விமான நிலைய திட்டத்தினுடைய பகுதிகள். 13 நீர்நிலைகள். இந்த நீர்நிலைகள் எதையும் இந்த திராவிட ஐக்கிய பேரவை உருவாக்குனது கிடையாது. எந்த புதிய நீர்நிலையும் உருவாக்குனது கிடையாது. இன்னைக்கு ஒட்டுமொத்த சென்னைக்கும் தண்ணீர் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரி திமுக அதிமுக உருவாக்கவில்லை, காங்கிரஸ் பிஜேபி உருவாக்கவில்லை. நம்முடைய பாட்டன், நம்முடைய சோழ மன்னர்கள் உருவாக்கி கொடுத்தது. இன்றைக்கு சென்னைக்கு தண்ணீர் பத்தலனா வீராணத்திலிருந்து எடுக்கிறீங்க தண்ணி. அந்த வீராணத்தை கட்டினது யாரு? நம்முடைய சோழர்கள். சோழர்கள் கட்டி கொடுத்த அந்த நீர்நிலைகள் தான் ஒட்டுமொத்த தண்ணீரை நாம் குடித்துக் கொண்டிருக்கிறோம் சென்னையில. அந்த நன்றி விசுவாசம் கூட இல்லாம இருக்கிற நீர்நிலைகளை இந்த திராவிட திமுக ஐக்கியர்கள், அதிமுக ஐக்கியர்கள் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏரிகளை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 3 மாவட்டங்கள் இருக்குல்ல, இந்த 3 மாவட்டங்கள் தான் மிகப்பெரிய அளவுல நீர் வளங்களை கொண்டிருக்கக்கூடிய மாவட்டங்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல மிக சேட்டலைட்ல கூகுள் மேப்ல போய் பாருங்க. அப்ப இந்த 3 மாவட்டம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த மாவட்டம் என்றால், எந்த நேரமும் தண்ணீர் இருக்கக்கூடிய மாவட்டங்கள். ஒரு ஏரியில தண்ணி ரொம்பிச்சுன்னா வாய்க்காவிலேயே அடுத்த ஏரியில தண்ணி ரொம்பும், அடுத்த ஏரியில ரொம்பும். நடுவில் ஆக்கிரமிப்பு வந்ததுனால்தான் 2015 ஒட்டுமொத்த சென்னை மிதந்தது. உங்க எல்லோருக்கும் தெரியும்.
அப்படி ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டிருந்தால் இந்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வளமான பகுதியாக இந்த சென்னை, திருவண்ணாமலை, இந்த திருவள்ளூர், காஞ்சிபுரம் பகுதி இருந்திருக்க முடியும். கிட்டத்தட்ட 33,000 ஏரிகள் இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள. 33,000 ஏக்கர் ஏரிகள் இருக்கு. இந்த 33,000 ஏரிகள்ல எத்தனை ஏரிகளை திமுக, அதிமுக உருவாக்கினார்கள்? அவங்க ஆட்சி காலத்தில் உருவாக்க ஒண்ணும் கிடையாது. நம்முடைய சோழ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள் பெரிய அளவில் உருவாக்குனது. ஒவ்வொரு ஏரிக்கு பக்கத்துல ஒரு கோயில் வச்சிருப்பான், ஒவ்வொரு ஏரி பக்கத்துல ஒரு ஏரி காத்த ஐயனார் வச்சிருப்பான், ஒவ்வொரு ஏரி கரையிலையும் ஒரு மாரியம்மன் வச்சிருப்பான். அந்த மாரியம்மன் அந்த ஏரிக்கு காவலா இருப்பான்னு இன்னைக்கு நம்பிட்டு வீட்டுல விவசாயம் பண்ணிட்டு படுக்கிறவங்க இருந்தான். ஆனால் இந்த திமுக, அதிமுக, திராவிடர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நீர்நிலைகள்லாம் சகட்டு மேனிக்கு அழித்து விட்டு எல்லா நீர்நிலைகளும் அழிக்கப்பட்டன. இன்னைக்கு நுங்கம்பாக்கத்தில் ஏரி இருக்குதான்னு தெரியாது. ஆனா ஏரிக்கான ஒரு தெரு இருக்கு, லேக் வியூ ரோடுன்னு இருக்கு நுங்கம்பாக்கத்தில். ஏரி எங்கடா இருக்குன்னு போய் பார்த்தோம்னா அந்த ஏரி மேலதான் வள்ளுவரை கொண்டு வந்து நிப்பாட்டிடுறான். வள்ளுவர் கோட்டம் எங்கடா இருக்கு? ஏரி மேலதான் இருக்குன்றான். அதுபோல எத்தனை எத்தனை பகுதிகள் நீர்நிலைகளை ஆக்கிரமிக்க கூடாதுன்னு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில தீர்ப்பு கொடுக்குறாங்க. சரி, அந்த மதுரை உயர்நீதிமன்றம் நீ எங்கடா இருக்கிறீங்கன்னு பார்த்தா குளக்கரை சாலை, குளம் எங்கடா இருக்குன்னா அந்த குளத்தினால மதுரை நீதிமன்றம் இருக்கு. யாருடைய ஆட்சியில் நடக்குது? திமுக, அதிமுக ஆட்சியில. ஏனென்றால் இந்த நீர்நிலைகள் மேல அக்கறை கிடையாது. எவனோ பிறந்த செஞ்சது தானே, எவனோ சோழ மன்னன் அவன் செஞ்சது, எவனோ பாண்டிய மன்னன் அவன் செஞ்சது, நமக்கு எதுக்குப்பா போட்டு எல்லாத்தையும் அழிச்சு ரொப்பிட்டு 4 கொடியை நட்டு ரியல் எஸ்டேட் பண்ணி வித்துட்டு போயிடுவோம். மணல் கிடைச்சா அள்ளி வித்துக்குவோம், கல்லு கிடைக்குதா கிரானைட் ஆக்கி வித்துருவோம், ஜல்லி கிடைக்குதா வித்துருவோம். இப்படி வித்துட்டு போகக்கூடிய அயோக்கியர்கள் தான் திராவிடத்தின் பேரிலே இங்க ஒரு கொடூரமான ஆட்சியை 50 ஆண்டு காலமாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இவ்வளவு உரிமை இழப்புகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த தமிழ்நாடு மிஞ்சாது போல இருக்கிறது நிலைமை. இந்த தமிழ்நாடு இருக்கிறது, இதுக்குள்ள தமிழர்கள் நீங்களும் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறோம்.